கிருபையினாலே உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பு உண்டாச்சு. அந்த கிருபையோட விசுவாசத்தையும் தேவன் உங்களுக்கு உண்டு பண்ணினார். அந்த கிருபையினாலே விசுவாசத்தினாலே உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாச்சு. நம்மெல்லாம் பாவ சிறையிருப்பு, வியாதியின் சிறையிருப்பு, மதத்தின் சிறையிருப்பில் இருந்தோம். ஆனால் எப்போ தெரியுமா நம்ம சிறையாக்கினாரு? அவர் உயிர்த்தெழுந்தார் பாருங்க. அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்குள்ள இப்போது நாம் எல்லாரும் யாருடைய சிறையிருப்பில் இருக்கிறோம்? இயேசுவின் சிறையிருப்பில் இருக்கிறோம். அந்த சிறையிருப்பில் உங்களுக்கு என்ன இருக்கு? அவருடைய வார்த்தை இருக்கு. நம்பிக்கையுடைய சிறைகளே. அப்போ அந்த சிறையிருப்பில் இருக்கிற நீங்களும் நானும் ஒரு நம்பிக்கையோடு இருந்துக்கிட்டே இருக்கோம். என்றென்றைக்கும் என்னுடனே கூட இருக்கும்படி, என்னுடனே கூட தங்கி இருக்கும்படி, என்னுடனே கூட வாசமாயிருக்கும்படி, ஒவ்வொரு நாளும் இருக்கும்படி அவர் போய் வேண்டிக் கொண்டார். ஆகிய ஒவ்வொரு நாளும் என்றென்றைக்கும் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஆவியானவர் தாங்க அதை கருத்தில் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆவியானோட ஒரு ஃபங்க்ஷன் நீங்களும் நானும் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்யும்படி அன்னைக்கு இறங்கிட்டாரு. நீங்களும் நானும் விசுவாசத்தினால் தேவ நீதியாய் இருக்கிறோம். நீங்க நீதி, உங்க பெயர் நீதிமான். ஆகவே இந்த நீதியிலிருந்து வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கணும், வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த நீதியில் இருந்து அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த நீதிக்குள் இருந்து மகிழ்ச்சியா இருங்க. இந்த நீதிக்குள் இருந்து அவரை நினைச்சுக்கிட்டே இருங்க. அந்த நினைவுக்கு பெயர்தான் கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். உன் ஜபத்தை விட உனக்குள் இருக்கிற ஆவியானவர் நமக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை, உங்களுக்கு தீர்மானித்ததை, உங்களுக்கு வச்சதை அவர் அறிந்தபடியால் அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஜெபம் பண்ணும்போது, ஆனால் அதுக்கு முன்னால உங்கள் ஆவியில் அது தோன்றும். பிஃபோர் த மெசேஜ் யூடியூப்பில் ஒரு செய்தி, யூடியூப்பில் கூட உங்களுக்கு எனக்கு ரொம்ப செய்தி இருக்குது. ஒரு துப்புரவு தொழிலாளி, ஒரு லேடி, நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒரு துப்புரவு தொழிலாளி லேடி 45 சவரன் அவங்கள்ட்ட கிடச்சிருக்கு. இப்போ அந்த சகோதரியுடைய உண்மையை சொல்கின்றேன். வீட்டார் எல்லாரும் உண்மையாக இருந்தார்கள். அந்த சகோதரியுடைய மனசாட்சியை சொல்லுகிறேன். வீட்டார் எல்லாரும் நல் மனசாட்சி உடையவர்களாய் இருந்தார்கள். 45 சவரன்னா 45 லட்சத்துக்கு மேலே. ஒரு துப்புரவு தொழிலாளிக்கு 45 லட்சம் கிடச்சிருக்கு. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் சோத்திரம் என்று வச்சுக்கல. அவங்க மாத்திரம் உண்மை இல்லை, வீட்டார் எல்லாம் உண்மையாக இருந்திருக்கிறாங்க. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உங்களை ரொம்ப ஃபேமஸ் ஆக்கிடுவார். ஓகே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் உங்களை ரொம்ப ஃபேமஸ் ஆக்கிடுவார். ரஜினிகாந்த் அவர்கள் தன் வீட்டுக்கு கூப்பிட்டு, ரஜினிகாந்த் வீடெல்லாம் கற்பனை செஞ்சு பார்த்துருப்பாங்களா? ரஜினிகாந்த் என்ன கூப்பிடுவார்னு நினச்சாங்களா? வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள ஹக் பண்ணி, அவங்கள ப்ளஸ் பண்ணி 4 சவரன் செயின் அந்த அம்மாவுக்கு போட்டு கொடுத்துருக்கிறார். நடிகர் பார்த்திபன் பப்ளிக்காக எல்லாரும் முன்னால் காலை வணங்கி, காலை தொட்டு வணங்கி இருக்கிறார். உண்மை, நல்மனசாட்சி. அடுத்தபடி மலேசியாவிலிருந்து ஒரு மந்திரி கால் பண்ணி அவனோட பேசி, இங்கே லோக்கலில் இருக்கிற தெரிஞ்சவங்க மூலம் அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் நம்மோடு பேசுகிற காரியம். கொஞ்சத்தில் உண்மையாக இருப்போம்.
நல் மனசாட்சியோடு இருப்போம். உங்களை பேரை பெருமைப்படுத்துவார், உயர்த்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். இன்னொன்று சொல்கிறேன், அவங்களுக்கு கோல்டெல்லாம் அவங்க போட்டிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். 45 சவரன்னா அதன் மேலே எண்ணத்தை வைக்கவில்லை. இதான் செய்திக்கு முன்னால் ஒரு ப்ராக்டிக்கல் லைஃபுக்கான வார்த்தை. ஆமென். பிறனுடைய காரியத்தில் நீ உண்மையாயிராத பட்சத்தில் உனக்கு ஒப்புவிப்பவன் யார்? லூக்காவின் சுவிசேஷம். உண்மையாயிருப்போம், கொஞ்சத்தில் உண்மையாயிருப்போம், எல்லாவற்றிலும் உண்மையாயிருப்போம், நல் மனசாட்சியாயிருப்போம். அந்த வீட்டார் எல்லாரும் உண்மையாக இருந்தார்கள், வீட்டார் எல்லாரும் நல் மனசாட்சியில் இருந்தார்கள். ஆகவே கர்த்தர் அந்த வீட்டாரை கனப்படுத்தினார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமேன்னு சொன்னது எதுக்கு சொன்னேன்னா நான் உண்மையாக இருப்பேன் என்பதற்கு. சொல்லுங்களேன், நான் உண்மையாக இருப்பேன் என்பதற்கு என்ன சொல்லுங்கள்? சொல்ல மாட்டீங்களே. நீ உண்மையாக இருக்கிறதுக்கு ரெடி இல்லை போல இருக்கு. இப்போ மறுபடியும் அர்த்தம் புரிஞ்சிட்டிங்களா? நான் உண்மையாக இருப்பதற்கு பத்தாதுங்க. ஏங்க நீங்கள் ரொம்ப பேர் உண்மையாக இருக்க விரும்பல போல இருக்க. வாயத்தரங்க, சத்தம் போட்டு சொல்லுங்கள். மேலே தூதர்கள் கேட்குறாங்க, நான் உண்மையாக இருப்பேன், பிறனுடைய காரியத்தில் உண்மையாக இருப்பேன், கொஞ்சத்தில் உண்மையாய் இருப்பேன், நல் மனசாட்சியாய் இருப்பேன், நானும் என் பிள்ளைகளும் எல்லாவற்றிலும் உண்மையாய் இருப்போம். ஓகே. ரெண்டாவது, கிரகிக்கக்கூடாத ஆவியின் மண்டல அற்புதங்கள் 2. போன வாரம் இதில் முடித்தேன்ற ஞாபகம் எனக்கு இருக்கிறது. உங்களுக்கு சங்கீதம் 87 வாசித்து பாருங்கன்னு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்து அனுப்பிச்சேன். வாசித்தவர்களுக்கு நன்றி, வாசிக்காதவர்களுக்கு நன்றி. ஏன்னா எல்லாத்துக்கும் தோத்திரம் பண்ணுக்காண்டிருக்கிறார்ல. வாசித்தவர்களுக்கும் சோத்திரம், ரெஸ்பாண்ட் பண்ணி வீட்டில் டைம் எடுத்து வாசித்தவர்களுக்கு சோத்திரம், வாசிக்காதவர்களுக்கும் சோத்திரம். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப அலுவல் இருக்கு பாருங்க. ஓகே, அதோட விட்டுறேன். சங்கீதம் கிரகிக்கக்கூடாத ஆவியின் மண்டல அற்புதம். இதில் நடு வார்த்தை ஆவியின் மண்டலம். முதல் வார்த்தை கிரகிக்கக்கூடாத, நடு வார்த்தை ஆவியின் மண்டல, மூணாவது வார்த்தை அற்புதங்கள் பன்மை. இப்போது இந்த ஆவியின் மண்டலத்தை குறித்து தான் போன வாரம் சொன்னதுக்கு மேலே இன்னொரு காரியத்தை, அதாவது உங்களுக்கு அந்த தெளிவு வேணும், அந்த புரிந்து கொள்ளுதல் வேணும். அங்கே தான் தெளிவும் புரிந்து கொள்ளுதல் தான் அந்த கிரகிக்கக்கூடாத ஆசீர்வாதம், அற்புதங்களை உங்களுக்கு உள்ளாக்குகிறது, கொண்டு வருகிறது. ஆகவே ஆவியின் மண்டலத்துக்கு ஒரு வார்த்தை வாயிலே சொல்கின்றேன். யாக்கோபு சொல்லுகிறார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உண்டாகி இறங்கி வருகிறது. அதாவது ஜோதிகளின் பிதா மேலே இருக்கிறாரு. ஜோதிகள் என்ற வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஜோதிகளின் பிதா, அவருடைய ஜோதிகள் என்பதில் முக்கியமான ஜோதி, போன வாரம் சொன்னேன், நாம் பாவிகளாக இருந்தபோது அன்பு கூர்ந்தார், முந்தி அன்பு கூர்ந்தார். பிள்ளையாக இருக்கிற இப்போது உங்களிடத்தில் என்னிடத்தில் அன்பாகவே இருக்கிறார். அது முக்கியமான காரியம். அன்பாகவே இருக்கிறார். அதான் அவரிடத்திலிருந்து வருகிற வார்த்தையின் வெளிச்சம். இப்போ ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் மேலே இருந்து கீழே இறங்கி வருகிறது. ஆமென்.
மேலிருந்து கீழே இறங்கி வருகிறது. என்ட்ரி ஒர்ஷிப் பண்ணும்போது அங்கேருந்து கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு வார்த்தையை சொன்னான், தடைகள் இல்லை, ஆனால் தாமதம் ஆகலாம். ஆனால் சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் குறித்த நேரம் வந்தது. உங்களுக்கு எனக்கு மேலிருந்து வர்ற ஆசீர்வாதங்கள் வருவதற்கு எந்த பொல்லாத ஆவியும் தடை செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் ஆசீர்வாதத்தை அனுப்பும்போது அந்த ஆசீர்வாதத்தோடு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படி மிகாவேல் தூதனை அந்த ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கு அனுப்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்காய் செயல்படுகிற மிகாவேல் தூதனை உங்களுக்காக அனுப்பி இந்த வேதத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் ஜோதிகளின் பிதா உங்கள் பரிசுத்தத்தின் அடிப்படையில் அவர் அனுப்புகிறது அல்ல. நீங்கள் பரிசுத்தத்தின் அடிப்படையில் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற எண்ணம் இருக்குமையானால் நீங்கள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சொன்னதை புரிந்து கொள்ளுங்கள். நான் பாவியாய் இருக்கும்போது தேவன் அன்பு கூர்ந்தார். ஆனால் பிள்ளையாய் இருக்கும்போது தேவன் என் மேல் அன்பாய் இருக்கிறார். ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உண்டாகி என்ற வார்த்தையை பக்கத்தில் சொல்லுங்க. உண்டாகி சொல்லுங்க. உண்டாகி. இப்போ உங்களுக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் கொடுத்த செய்தியில் ஒன்றை சொல்கின்றேன். கிழக்கே ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொன்னார். இவ்விதமாய் வானமும் பூமியும் சர்வ சிருஷ்டியும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தது. அப்போ உண்டாக்கினவர் அவர்தான். ஆதாமுக்காக தோட்டத்தை உண்டாக்கினவர் அவர்தான், ஃபேமிலிக்கு. அடுத்தபடி ஆதாமுக்கு ஏவாளை உண்டாக்கினவர் அவர்தான். இப்போது இன்னொரு வார்த்தை சொல்கின்றேன் பாருங்க. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல. அப்போ எப்படி உண்டாச்சு? கிருபையினாலே உங்களுக்கு எனக்கும் ரட்சிப்பு உண்டாச்சு. அந்த கிருபையோட விசுவாசத்தையும் தேவன் உங்களுக்கு உண்டு பண்ணினார். அந்த கிருபையினாலே விசுவாசத்தினாலே உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாச்சு. ஆகவே பவுல் அடுத்த வசனம் ரொம்ப சூப்பராக சொல்லுகிறார். ஒருவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு உங்கள் கிரியினால் இது உண்டானது அல்ல. அப்போ நீங்கள் கிரியை செஞ்சு ரட்சிக்கப்படலை. இனிமேலும் கிரியினால் ஒன்றும் உண்டாக போகிறது அல்ல. கிரியை என்று சொல்லும்போது அந்த பிரமாணத்துக்கு அடுத்தது அது இதை செய்கிற மனிதனை இதனாலே பிழைப்பான். ஆனால் நியூ கவனன்ட்டு விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அப்போ ரட்சிப்பு எதில் வந்துச்சு? கிருபையும் விசுவாசத்தை இணைந்த போது ரட்சிப்பு உண்டாச்சு. நீங்கள் கிருபையை சொல்ல விசுவாசத்தை, அதாவது வார்த்தையை விசுவாசமாக நீங்கள் பேச அந்த பேசின வார்த்தையில் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. பேசின வார்த்தையில் ரட்சிப்பு உண்டாகிறது என்றால் நீங்கள் பேசின வார்த்தையில் எப்படி கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்களோ, என்ன வார்த்தையை பேசினீர்களோ அந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகிறது. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? அப்போ வார்த்தையை பேசுங்கள். ஏசாயாவின் புஸ்தகத்தில் ஜெபத்தை குறித்து ஒரு பவர்ஃபுல் வார்த்தை ஏசாயா சொல்கின்றார். பேசும்போதே கேட்பேன். நீ பேசும்போதே கேட்பேன். ஆமென். பேசும்போதே கேட்பேன். என்ன பேசணும்? இயேசுவை பிதா உயிரோடு எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்து என் வாயினாலே இயேசுவை அறிக்கை செய்யும் போது ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு வருது பாருங்க. அப்போ இந்த இயேசுவை பிதா உயிரோடு எழுப்பினார் என்று எங்கே விசுவாசித்து? இருதயத்தில். வாயில
இயேசுவை அறிக்கை செய்யும்போது ரட்சிப்பு. இயேசு என்றால் வார்த்தை, வார்த்தை என்றால் இயேசு. அப்போ இந்த வேத வார்த்தை ஒவ்வொன்றையும் நீங்கள் அறிக்கை செய்ய அல்ல பேச 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 அதில் ரட்சிப்பு, அதற்கு என்ன வார்த்தையை பேசுகிறீங்களோ அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகிறது. மறுபடியும் நடுவில் இருக்கிற ஆவியின் மண்டலம், அங்கே தான் பிதா இருக்கிறார். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இல்லைங்க உண்டாகி. அப்போ எங்கே தான் உண்டாகுது? மேலே தான் உண்டாகுது. எதில் உண்டாகுது? அவர் அன்பில் உங்களுக்கு உண்டாகுது. எதில் உண்டாகுது? கிறிஸ்து குமாரனுடைய இரத்தத்தில் உங்களுக்கு உண்டாகுது. எதில் உண்டாகுது? இயேசு மரணத்தை ஜெயித்தார் இல்லையா, சொன்னபடியே உயிர் தெழுந்தார் இல்லையா, அதற்குள்ள இதை புரிஞ்சுக்கிட்டா அதில் தான் உங்களுக்கு உண்டாகிறது. ஏன் தெரியுமா மேலிருந்து உண்டாகிறது? அங்கே யாக்கோபு சொல்கின்றார், நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உண்டாகி இறங்கி வருகிறது. மேலே இருந்து இறங்கி வருகிறது. அப்போ மேலே இருந்து இறங்கி வந்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. இறங்கினவர் பாதாளத்துக்கு இறங்கினவர். பாதாளத்திலிருந்து ஏறும்போது மரணத்தை ஜெயித்தவராய், உயிரோடு இருக்கிறவராய், மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் ஏறினவர். ஆமென். அப்போ இறங்கினார் பாருங்க. இறங்கினவர் மேலே ஏறி இருக்கிறாராம். எதற்காய் ஏறி இருக்கிறார்? இந்த வசனத்தை வாசித்தா தான் உங்களுக்கு புரியும். எபேசியர் 4ஆம் அதிகாரம், நான் ப்ராப்பர்ட்டிகளாகவே மூவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4, 7, 8, 9. 4, 7, 8, 9 எல்லோரும் வாயை திறந்து சத்தம் போட்டு வாசிக்கணும். வாசிக்க. கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கா? ஒவ்வொருத்தருக்கும் கிருபை இருக்கா? சொல்லுங்கள், எனக்கு கிருபையை இயேசுவின் மூலம் அளித்திருக்கிறார். நான் கிரியை அல்ல, கிருபையை சார்ந்தவன். இப்போ மறுபடியும் வாசிங்க. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. நம்ம பாவ சிறையிருப்பில் இருந்தோம். லூக்காவின் சுவிசேஷத்தில் தேவாலயத்தில் அவர் பிரசங்கித்த போது வாயை திறந்து சிறைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் என்று சொன்னார். நம்மெல்லாம் பாவ சிறையிருப்பு, வியாதியின் சிறையிருப்பு, மதத்தின் சிறையிருப்பில் இருந்தோம். ஆனால் எப்போ தெரியுமா நம்ம சிறையாக்கினாரு? அவர் உயிர் தெழுந்தார் பாருங்க. அவருடைய மரணம், அடக்கம், உயிர் தெழுதலுக்குள்ள இப்போது நாம் எல்லாரும் யாருடைய சிறையிருப்பில் இருக்கிறோம்? இயேசுவின் சிறையிருப்பில் இருக்கிறோம். முக்கியமாக நான் சொல்லுங்க, நானும் என் குடும்பத்தாரும், எங்கள் சபையாரும், எங்கள் பாஸ்டரும், அவர் பிள்ளைகள் எல்லாரும் வார்த்தையின் சிறையிருப்பில், இயேசுவின் சிறையிருப்பில் இருக்கிறோம். அந்த சிறையிருப்பில் உங்களுக்கு என்ன இருக்குது? அவருடைய வார்த்தை இருக்குது. அவர் சிறையிருப்பில் உங்களுக்கு என்ன இருக்குது? இளைப்பாறுதல் இருக்குது. அந்த சிறையிருப்புக்கு வெளியே இருப்பவர்கள் மேலே பிசாசின் நுகம் இருக்கிறது. ஆனால் சிறையிருப்பில், இயேசுவின் சிறையிருப்பில் இருக்கிறங்க, அதில் ரத்தம் இருக்குது, வார்த்தை இருக்குது, நாமம் இருக்குது, பிதாவின் அன்பு இருக்குது, மிகாவேல் தூதனுடைய ஊழியம் இருக்குது, காபிரியல் தூதனுடைய ஊழியம் இருக்கிறது. ஆகவே ஒரு பெரிய ஜெயிலாக இருக்குல்ல, அந்த ஜெயில் ரோமாபுரி ஜெயில் பேதுருவை ஃபஸ்ட்டு ஒரு காவல், ரெண்டாவது ஒரு காவல், மூன்றாவது ஒரு காவல், நாலாவது காவல். அப்போ முதல்ல அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். முதல்ல ஒரு இரும்பு கதவை திறக்கணும்.
2வது இரும்பு கதவை திறக்கணும், 3வது இரும்பு கதவை திறக்கணும், 4வது இரும்பு கதவுல தான் பேதுருவை போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் அதை விடுங்க. ஆனால் நீங்கள் நான் யார் சிறையிருப்பில் இருக்கிறோம்? இயேசுவின் சிறையிருப்பில் இருக்கிறோம். இயேசுவின் சிறையிருப்புக்குள்ள எந்த ஆவி, எந்த மனுஷன், எந்த பொல்லாத பிசாசு, எந்த வியாதி எதுவுமே அந்த சிறையிருப்பை மீறி வந்து உங்களை தொட முடியாது. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, வேதத்தில் சகரியாவில் நம்பிக்கையுடைய சிறைகளே. அப்போ அந்த சிறையிருப்பில் இருக்கிற நீங்களும் நானும் ஒரு நம்பிக்கையோடு இருந்துக்கிட்டே இருக்கணும். நம்புவேன், இயேசுவை நம்புவேன், என் நம்பிக்கை வீண் போகாது, நான் நம்புகிறது கர்த்தராலே வரும், கர்த்தரை நம்புகிற நான் செழிப்பேன். அந்த நம்பிக்கையிலேயே நீங்கள் இருந்தால் போதும். அந்த நம்பிக்கையை உங்கள் வாயில் சொன்னால் போதும். நீங்கள் உங்களுக்கு பரத்திலிருந்து உண்டாகிற ஆசீர்வாதம் அங்கே ரெடியாக இந்த வேதத்தில் எழுதப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் மேலே இருந்துதான், இயேசுவின் வழியாதான் சபையில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் வருகிறது. ஆகவே நான் நம்பிக்கைக்குள்ளே இருப்பேன், நம்பிக்கொண்டே இருப்பேன். ஓசியாவில் எடைவிடாமல் நம்பிக்கொண்டு இரு, எடைவிடாமல் நம்பிக்கொண்டிரு என்ற அங்கே வரணும். அதுக்கு உங்களுக்கு கிருபை தருவாராக. இந்த செய்தி உங்களுக்கு பலன் செய்வதாக. ஆமென். சரி, ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு எதை அளித்தார்? வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறதே. வரம் என்னன்னு காமிக்கிறேன். அடுத்த வசனம், ஏறினார் என்பதினாலே அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இந்த பூமிக்கு வந்தார். அடுத்த வசனம் போடுமா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவராய் இருக்கிறார். கொஞ்சம் மாற்றி வாசிக்கிறேன், இது தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பு. இறங்கினவரே மேலே ஏறி இருக்கிறாராம். எல்லாரையும் நிரப்பத்தக்கதாய். பர்சன் சொல்லுங்க, எல்லாரையும். எங்கள் சபையில் இருக்கிற எல்லாரையும் நிரப்பத்தக்கதாய் மேலே ஏறி இருக்கிறார். புரியுதாங்க? எத்தனை பேர் பெரிய ஒரு நிரப்புதல ஆசீர்வாதம் நிரம்பி வடிக்கிறத நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா மேலே ஏறினதுனால நிரப்பும்படி மேலே ஏறி இருக்கிறார். ஒன்று பர்சனை நிரப்ப, 2வது பிளேஸை நிரப்ப. முதலாவது நபரை நிரப்ப, 2வது இடத்தை நிரப்ப. நான் நபரை விட்டுறேன், அது உங்களுக்கு சொல்லியாச்சு. இன்னும் சரியாக சொன்னால் இடத்தை, இந்த இடம் ரொம்ப காலியாக இருக்குல்ல, சேர் ரொம்ப ரொம்ப சேரு இன்னும் ஃபுல்லாக நிரம்பலையே. ஐயா என்னை ஆயத்தப்படுத்திட்டாரையா, பிரைஸ் எல்லாம். ஏப்பா நான் ரொம்ப சொல்லிக்கிட்டே வர்றேன்ல, நீங்கள் லேட்டாக வந்தால் உட்கார்றதுக்கு இடம் கிடைக்காது அப்படி சொல்லிக்கிட்டே வர்றேன்ல. இனிமே பர்சன்ஸ் உங்களை தனிப்பட்ட விதத்தில் ஆசீர்வாதத்தில் நிரப்ப போகிறார் உங்களை. என்ன ஆனால் இனிமே இந்த பிளேஸை ஜனங்களினாலே, ஜனத்திரளினாலே அவர் நிரப்புகிற நேரத்தை நான் பிரகடனப்படுத்துகிறேன்.
1000 10,000 நம்மை ஜனங்களால் நிரப்பப் போகிறார். மந்தை பெருகுவது போல ஜனத்தை இங்கே பெருக பண்ணுகிறார். பண்டிகை காலங்களில் பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற பலி மிருகம் எவ்வளவு திரளாய் இருக்கிறதோ அவ்வளவாய் இங்கே ஜனங்களினாலே இந்த பிளேஸை நிரப்ப போகிறார். எல்லாம் கரங்களை தட்டுங்க. பிளேஸ், பர்சன், பர்சன். Jesus is a person. Holy Spirit also a person. பிதாவானவர் பர்சன் அல்ல, பிதாவானவர் ஆவி. ஆமென். ஆனால் அவரையும் வேதம் சொல்லுகிறது சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற ஆவி என்று சொல்லவில்லை, சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். எங்க அவருக்கு 5 புலன்கள் இருக்குங்க, 5 புலன்கள். அதனால தான் மோசையை கூப்பிட்டு சொன்னார், எப்பா எகிப்தில் என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்த்தேன் கண்ணு, அவர்கள் பெருமூச்சை கேட்டேன் காது, அவர்கள் ஒடுக்கப்படுகிற ஒடுக்கத்தை கண்டேன் கண்டேன் கேட்டேன் பார்த்தேன், கூக்குரலை கேட்டேன். அவருக்கும் 5 புலன்கள் இருக்கு. உங்களுக்கு எனக்கும் பெருமூச்சு வரக்கூடாது. அவங்களுக்கு பெருமூச்சு வந்ததுக்கு ரீசன் இருக்கு. யாருக்கு? ஏன்னா ஒடுக்கணும், வேலை அதிகப்படுத்தினா பாடா, பெருமூச்சுக்கு ரீசன் இருக்கு. உங்களுக்கு எனக்கும் பெருமூச்சு வரவே கூடாது. என்றாடா இன்னும் ஒன்றும் நடக்கலையா? அது சொல்கிற புரியுதா? அப்படியே பேசிக்கிட்டே இருக்கணும். இறங்கினவரை எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாய் எல்லா வானங்களுக்கு மேலாக உன்னதத்திற்கு ஏறினவராய் இருக்கிறார். இப்போ மேலே பிதாவும் இன்னொன்று சொல்ல மாட்டேன், பிளேஸை நிரப்புகிறார். இதை கண்டிப்பாக வாசிக்கணும். பிளேஸை ஜனங்களெல்லாம் நிரப்புகிறார் தான் இப்போ சொன்னேன். இப்போ பிளேஸை எப்படி நிரப்புகிறார் என்று நடபடிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், நடபடிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 பிளேஸ். வாசிங்க, எல்லாரும் வாய் திறந்து வாசிங்க. பெந்தெக்கோஸ்தை என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடம், ஏமேன், மேல் வீட்டில் கூடியிருக்கிறாங்க. பிளேஸ். பெந்தெக்கோஸ்தேன்னு நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல வந்திருந்தார்கள். நீங்கள் பல இடத்துலேருந்து இங்கே வந்திருக்கிறீங்க. பிளேஸ், பிளேஸ், பிளேஸ். தேவ ஜனங்கள் கூடுகிற பிளேஸ். அடுத்த வசனம். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் பிளேஸ். இந்த பிளேஸ், இந்த கேம்பஸ் ஹோலி ஸ்பிரிட்னால இந்த பிளேஸ் முழுவதும் ஹோலி ஸ்பிரிட் நிரப்பணும். நம்ம கூடும் போதெல்லாம் ஹோலி ஸ்பிரிட் கூடுகிறவங்களுக்கு ஊழியம் செய்யணும். இந்த காம்பவுண்டுக்குள்ளே நுழையும் போதே அவர் கேம்பஸ் பிளேஸ், அவர் கேம்பஸ் பிளேஸ். நீங்கள் இதை மட்டும் பிளேஸ்ன்னு நான் சொல்லலை. கேம்பஸ் நம்ம பிளேஸ் தான். நுழையும் போதே அவங்க பரிசுத்த ஆவியானவரால் தொடப்படணும், பிரசன்னத்தை உணரணும். நுழையும் போதே தேவதர்கள் ஊழியத்தில் அவங்க ஹீலிங் பெறணும்.
அவர்கள் உட்கார்ந்து இந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று என்ற வார்த்தை தப்பு. அவர்கள் உட்கார்ந்து இந்த வீடு முழுவதையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். அந்த டைம் நான் காத்திருக்கிறேன். வேத வசனத்தின் வெளிச்சத்தோட, பெருமூச்சோடு அல்ல, வேத வசனத்தின் வெளிச்சத்தோட, என் ஆவியில் உண்டான வசனத்தின் நிச்சயத்தோட, எல்லாமே எனக்கு நீங்க கொடுத்த வார்த்தை, அதில் சந்தேகம் இல்லை, இருமனை இல்லை. என் அழைப்பை குறித்து சந்தேகம் இல்லை, இருமனை இல்லை. ஆனால் எனக்குள்ள என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. உள்ள எனக்குள்ள என்னெல்லாம் செய்கிறீங்களோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆகவே முழு நிச்சயத்தோட இந்த வளாகத்தையே, இந்த பிளேஸ் நம்ம காம்பவுண்டு வளாகம்தான், கூடியிருக்கிற இந்த பில்டிங் வளாகம்தான் பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு சடுதியாக இறங்குவார் என்று எனக்கு தெரியாது. இன்னும் தீர்க்க தரிசனத்துக்கு போவோம். ஏசாயா 64, ஏசாயா 64 1 2 3. அபாசீரோ, வாசிங்க, சத்தம் போட்டு வாசிங்க. இல்லை பத்தாது, எல்லாரும் வாசிக்க பதார், எல்லாரும் வாய் தரது வாசிக்க. உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும் ஜாதிகள் உம்முடைய சன்னதிக்கு முன்பாக தத்தளிப்பதற்கும். அடுத்து, தேவரீர் வானங்களை கிழித்து இறங்கி, இருங்க எருசலேமில் இறங்கினார, வானத்தை கிழித்து இறங்கினார். ஏனென்றால் அவர் வர்றதை, தூதர்கள் உங்களுக்காய் அனுப்பப்பட்டதை, பிதா உங்களுக்கு அனுப்புகிற ஆசீர்வாதத்தின் பேக்கேஜை வான மண்டலத்தில் இருக்கிற எந்த பொல்லாத ஆவிகளும் தடுத்து நிறுத்த முடியாது. எல்லாம் கரங்களை தட்டுங்க. மறுபடியும் சொல்கிறேன், நீ உட்கார்ந்துருக்கும்போது என்று சொன்னா, தடையெல்லாம் நமக்கு இல்லை, தாமதமாகலாம். அமரை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன்ப்பா. தடையெல்லாம் நமக்கு, தடையெடுத்து போடும். நீ தான் தடை, நான் தான் தடை. புருஷன் மனைவி பேசிக்கிட்டே இருக்கிறான், பெந்தெகோஸ்தே பாஷையை பேசுகிறான். இவன் அவனை குற்றப்படுத்துகிறான், அவன் இவனை குற்றப்படுத்துகிறான். நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணல, நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணல. இப்படி பேசிய இவனே தடையாக இருக்கிறான். இவன் தடையை பேசி இவனே தடையாக இருக்கிறான். புருஷனை தடையை பேசி, மனைவியை தடையை பேசி, தடையை இவனை பேசி தடையை உண்டாக்கிட்டான். ஆனால் நான் சொல்கிறேன், இன்னைக்கு ரூட் கிளியர். எல்லா கரங்களை தட்டுங்க. எல்லாம் நல்லா பரிசுத்த ஆவியானவர் வானம் கிழித்து உருக்கும் அக்கினியை போலவும், அக்கினி தண்ணீரை பொங்க பண்ணுமா போலவும், பர்வதங்கள் உமக்கு முன்பாக வானம் கிழித்து இறங்குவார். எப்படி இறங்குவாரா? ஃபயரா. என்ன ஃபயர்? கொள்ளனை பார்த்துக்கிறீங்களா? அந்த கொள்ளன் இரும்பை போட்டு ஊதிக்கிட்டே இருப்பான், சுற்றி ஊதிக்கிட்டே இருப்பான். அதை ஊத இப்போ கண்ணு கொஞ்சம் விஷலில் பாருங்கள், அது பல போட்டது கருப்பாக போடுவான். அப்படிதானே, இரும்பு கருப்பாக தானே இருக்கும். ஆனால் அது ஃபயர் போக அந்த ஃபயர் அப்படியே ஜகன்னு அப்படி சொலித்துக்கிட்டு இருக்கும். அப்படித்தான் ஆவியானவர் உருக்கும் அக்கினி எரியுமா போல இந்த பிளஸட் பணியல் கேம்பஸில் பர்சனாகிய ஹோலி ஸ்பிரிட் அப்போஸ்தலர் நடபடிகளில் இறங்கினது போல
பர்சன் ஆகிய ஹோலி ஸ்பிரிட், மைக்கேல் தூதன், காபிரியல் தூதர்களுடைய சேனைகள் இந்த காம்பவுண்டில் இறங்க போகிறார்கள். அப்படி இறங்கும் போது என்ன நடக்க போகுது? அடுத்த வசனம் போடு. இல்லை, அங்கே நடபடிகள் புஸ்தகத்தில் 3வது வசனம். அவர் இறங்கிட்டாரு. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு மேல் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து, அப்பா ஐயா, நம்ம ஒவ்வொருவர் மேலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் நம் மேலே அப்படியே இறங்கணும், அப்படியே அமரணும். அது என்ன நாவு? அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு. அப்போ அதை பார்த்தாங்க. ஒருத்தன் பார்க்குறான். அக்கினிமயமான நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்தார், தங்கினார். யாரு? ஹோலி ஸ்பிரிட். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 17. யோவான் சுவிசேஷம் 14, 16, 16. வாசிங்க, எல்லாம் சத்தம் போட்டு வாசிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளன் அவர் உங்களுக்கு மேலே போனாருங்க. என்ன சொல்லிட்டு போனார்? எருசலேமில் காத்திருங்க, உன்னதத்திலிருந்து வரும்படினால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேம் விட்டு போகாதீங்க, இன்னும் கொஞ்ச நாளில் ஆவியை பெறுவீர்கள். இது உயிர்த்தெழுதலுக்கு பின்னால். ஆனால் உயிரோடு இருக்கும்போதே பரிசுத்த ஆவியானவரை குறித்து சீசர்களுக்கு சொன்னார், நான் பிதாவை மேலே போய் வேண்டிக்க போகிறேன். அப்பொழுது என்றென்றைக்கும் காலையில் எந்திரிச்சிருந்து நைட்டு வரைக்கும், அடுத்த நாளுக்கும் மாதம் முழுவதற்கும் வருஷம் முழுவதற்கும் நான் உயிரோடு இருக்கும் வரை, என் மரண நாள் வரைக்கும் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி. சொல்லுங்க, என்னுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு இது சொன்னது. ஆனால் இப்போ நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. அப்போ என்ன? என்றென்றைக்கும் என்னுடனே கூட இருக்கும்படி, என்னுடனே கூட தங்கி இருக்கும்படி, என்னுடனே கூட வாசமாயிருக்கும்படி, ஒவ்வொரு நாளும் இருக்கும்படி அவர் போய் வேண்டிக் கொண்டார். ஆகிய ஒவ்வொரு நாளும் என்றென்றைக்கும் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ளே தங்கி சொல்ல மாட்டேங்க, தங்கி வாசமாய், தங்கி வாசமாய். சபையை யார் கரத்தில் தெரியுமா பிதா கொடுத்திருக்கிறார்? ஹோலி ஸ்பிரிட். மேலே போயிட்டார் இயேசு, பிதா மேலே தான் இருக்கிறாரு. சபையை பரிசுத்த ஆவியானவருடைய கடவுளிடத்தில் தான் சபையை பிதா கொடுத்திருக்கிறார். அப்படின்னு அர்த்தம், உங்களையும் என்னையும் பரிசுத்த ஆவியானவர் கரத்தில் கொடுத்து இருக்கிறார். என்றென்றைக்கும் என்னோடு தங்கி இருக்கிறார். என்னை பரிசுத்தாவின் கரத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ ஆவியானவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னப்பா நீ தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டா அவர் தான் எல்லாம். என்னப்பா என்று நீ தான் அப்படின்னா அவர் தான் எல்லாம், இவர் இல்லை அவர் தான். இப்போ ஆவியானவர் கரத்தில்
பிதா உங்களை என்னை ஒப்பு கொடுத்துட்டார். இனிமே நான் அல்ல, ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் என்றென்றைக்கும் எனக்குள்ள இருக்கிறாரு, என்னால் தங்கி இருக்கிறாரு, எனக்குள்ள வாசமா இருக்கிறாரு. காலையில் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவருக்கு ஈல்டு பண்ணி பாருங்க, ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுத்து பாருங்க. ஆவியானவர் சத்தம் சபையிலே கேட்கப்படும் போது அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. போன வாரம் சொன்னேன், அதுவும் ஆவியானவர் சத்தம்தான். லேட்டாக வராதிங்க, நேரத்துக்கு முந்தி வந்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு. சில பேர் அதை ரெஸ்பாண்ட் பண்ணி, நான் பின்னால் உட்கார்ந்த போது அதை ரெஸ்பாண்ட் பண்ணி முந்தி வந்தீர்கள் நீங்கள் சபையில். அதுவும் ஆவியான ஒரு சத்தம்தான். ஆமாம், எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அதை ஹானர் பண்ணுங்க, அதனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு. என்றென்றைக்கும் உங்களுடனே கூட சொல்லுங்க இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவல்லன் அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அடுத்தது முக்கியமான பாயிண்ட்டு, ஆவியானவர் கரத்தில் தான் உங்களை என்ன ஒப்பு கொடுத்துட்டார். ஒன்று தெரியுமா? அவர் உங்களை ஆவியானவர் கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டாரு. அப்போ நானும் உங்களை யார் கரத்தில் ஒப்பு கொடுக்கணும்? ஆவியான கருத்தில். நான் என்னையே ஆவியான கருத்தில் ஒப்பு கொடுக்கணும், நான் உங்களையும் ஆவியான கருத்தில் ஒப்பு கொடுத்துடணும். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை, மனைவியோ, புருஷனை எல்லாத்தையும் ஆவியான கருத்தில் ஒப்பு கொடுத்துடணும். ஆமென். இந்த ரிலிஜன் இருக்க இவனே பிரசவம் பண்ணி சபையை பரிசுத்தப்படுத்துகிறது பார்க்குறான். பொல்லாத ஆவி. இவன் பரிசுத்தத்துக்கான செய்தி 7 பாயிண்டோடு வருவான். அவனும் ஆவிக்குள்ள இல்லை, அவனும் நியூ கவர்னட்டை புரிஞ்சுக்கல. மக்களுக்கு பாயிண்ட் பேசி அவங்கள மறுரூபப்படுத்த முடியாதப்பா. இங்கே பாயிண்ட் பேசலை, இங்கே ஆவியானவர் பேசுகிறார். பாருங்க, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு, இன்னும் உள்ளே போக முடியல. புரியுதா? சொல்லுங்க. பரலோக பிதாவே, இன்னைக்கு பாஸ்டர் பரிசுத்த ஆவியானவரை குறித்து எனக்கு பேசினாரு. பரிசுத்த ஆவியானவர் கரத்தில் பிதா சபையை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே எங்கள் பாஸ்டர் பரிசுத்த ஆவியானவர் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார். நாங்களும் பரிசுத்த ஆவியானவர் கரத்தில் எங்கள் பாஸ்டரையும், பாஸ்டர் பிள்ளைகளையும், எங்கள் குடும்பத்தையும், எங்கள் பிள்ளைகளையும் பரிசுத்த ஆவியானவர் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் ஆட்கொள்ளுங்க, வார்த்தையை கொண்டு பேசுங்க, வார்த்தையை கொண்டு என் ஆவியை தூண்டி விடுங்க, வார்த்தையை கொண்டு என்ன கரெக்ஷன் பண்ணுங்க, வார்த்தையை கொண்டு எனக்குள்ள விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்பி விடுங்க. ஏம்மா ஏசையா, அதுக்கு வா, இன்னும் ஆவியான என்ன செய்ய போகிறான்னு காமிக்கிறேன். ஏசையா 64, ஏசையா 64 தான் நான் வாசித்தோம். ஏசையா 64 3ஆம் வசனமா? ஆவியானவர், ஆவியானவர் சொல்லுங்கள், ஆவியானவர் சொல்லுங்கள், ஆவியானவர் சொல்லுங்கள், ஆவியானவர். இப்போ என்ன தெரியுமா நீங்கள் பார்க்க போகிறீங்க? ஆவியானவர் என்ன செய்கிறான்னு பார்க்க போகிறீங்க. வாசிங்க, இருங்க, ஓடாதீங்க. சொல்லுங்கள். நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்த போதெல்லாம் செய்யும்படி நீர் இறங்கினீர்.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் தாங்க அவர் கருத்தெல்லாம் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆவியானோட ஒரு ஃபங்க்ஷன், நீங்களும் நானும் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை செய்யும்படி அன்னைக்கு இறங்கிட்டாரு. அப்ப உங்களுக்குள்ள எதிர்பார்ப்பு இருக்கு, ஓகே, அது ஹோலி ஸ்பிரிட்டுக்கு தெரியும், டாடிக்கு தெரியும். ஆனால் இங்கே எதிர்பார்ப்பு இல்லை, எதிர்பார்த்திராத செய்தியின் தலைப்பு என்ன போடாதமா? கிரகிக்க கூடாத, எதிர்பார்த்திராத. நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்க, சொல்கிற மாதிரி கிரகிக்க கூடாத. ஏன்னா செய்ய மாட்டீங்க, செய்யுங்கய்யா. நம்ம இப்படிலாம் ஆக்ஷன் பண்ணால் தூதர்களுக்கு என்ன சந்தோஷம். இதாயா சபை, இந்தியாவில் இதாயா ஆவியானவர் சபையோட அவங்க சந்தோஷப்படுவாங்க. உண்மையை சொல்கிறேன், இதுதான் இந்தியாவில் ஆவியானவர் சபை. 98% ரிலிஜன், மதம். சொல்லுங்க, நாங்கள் எதிர்பார்ப்புலாம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு எங்கள் எதிர்பார்ப்புலையும் ஆவியானவர் ஒர்க் பண்ணுறாரு. நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான, பிரமிக்கத்தக்க, அற்புதமான, ஆச்சரியமான காரியங்கள். என்ன சொல்லுங்க? காரியங்கள். சொல்லுங்க, காரியங்கள். நான் விசுவாசிக்கிறேன், இனிமே பரலோகத்தின் தேவன் காரியத்தை ஆவியானவரை கொண்டு கைகூட பண்ணுகிறதுக்கு நன்றி சொல்கிறேன். ஏப்பா, உங்கள் காரியம் டாடி காரியம், உங்கள் பிள்ளைகள் காரியம் உங்கள் காரியம், உங்கள் காரியம் டாடி காரியம். நெகேமியா வாசிங்க. நான் இதில் போயிடுறேன், இன்னும் 2-3 செய்தி கொடுப்பேன் போல இருக்கு. நெகேமியா, நான் எப்போதுமே பேசாமல் தோத்திரம் பண்ணி அது பாட்டுக்கு வந்துடுவேன். ஆனால் ஆவிதான், கர்த்தர் கிருபையால் சொல்கிறேன். நான் அப்படி ஜெபம் பண்ணேன், இப்படி ஜெபம் பண்ணேன் அப்படின்லாம் நான்லாம் என்ன பேசி நீங்கள் கேட்டிருக்கீங்களா? நெகேமியாவின் புஸ்தகம் எடுங்க. நெகேமியா புஸ்தகம் சூப்பராக இருக்கும் பாருங்கள். சொல்கிறான் பாருங்கள். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 19-20 19-20 வாசிங்க, எல்லாம் வாசிங்க. ஒரேனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷேமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் பார்த்தீங்களா, பிசாசு நிந்திப்பா. நீ ஏன்டா இப்படிலாம் நினைக்கிற, ரொம்ப ஓவராக நினைக்கிறிய, ஓவராக பேசுகிறைய அப்படின்னு உங்கள்கிட்ட குழப்பத்தை உண்டு பண்ணுவான். நான் ஓவராக நினைக்கிறேன், ஓவராக பேசுகிறேன். நீங்களும் ஓவராக திங்க் பண்ணணும், ஓவராக பேசணும், பெருசாக பேசணும், பெருசாக திங்க் பண்ணணும், பெருசாக அறிக்கை செய்யணும், பெருசாக எழுதணும். ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஓவர் திங்கிங் உன் ப்ராப்ளத்தில் விடாத. ஓவர் திங்கிங்கை பரலோக ராஜ்யத்தில் விட்டா உனக்கு ஓவர் ஃப்ளோவா, ஓவர் திங்கிங்கை பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தில் நீ வச்சுட்டா உனக்கு ஓவர் ஃப்ளோவா நிரம்பி வழியும்படி காரியங்கள் சம்பவிக்கும். 100% ஆவியானவர் பேசுகிறார். ஐயா, விசுவாசிக்கிறீங்களா? நிந்திக்கிறான் பாருங்க. நெகேமியா அலங்கத்தை கட்டுறதுக்கு வந்துட்டாரு, கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பிசாசு வந்துட்டான், சன்பல்லாத் வந்துட்டான், தொபியா வந்துட்டான், அரபியனான கேசவன் வந்துட்டான். எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து, நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன, நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம்
ராஜாதான் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சுக்கிறாரு. ஐயா சோர்ந்து போகாதீங்க. நிந்த உண்டு, பரியாசம் உண்டு. நிந்தையில் அப்படியே டல்லாகி, பரியாசத்தில் அப்படியே டல்லாகி உன் ஆவிய குறைச்சிடாத. அடுத்த காரியம்தான் நீங்கள் பேசணும், நம்ம பேசணும். அடுத்து இப்படி பிரச்சனை வந்துச்சு, அடுத்து 20 போடுமா? அதற்கு நான், இப்படி தான் நீங்கள் மறுமொழி கொடுக்கணும், ஆன்சர் கொடுக்கணும். சாத்தான் உங்கள் உள்ளத்தில் வந்து பேசுவான், சில பிரச்சனையை வச்சு பேசுவான், சூழ்நிலை வச்சு பேசுவான். நடக்கலை, ஏன்டா நடக்கலை, நீ சரியில்லை, இதுதான் ரொம்ப டேஞ்சர், நீ சரியில்லைடா, நீ நல்லா ஜெபம் பண்ணுறா அப்படின்னு பேசுவான். அதற்கு நீங்கள் மறுமொழி கொடுக்கணும். இங்கே கேட்ட சத்தியத்திலேருந்து மறுமொழி கொடுக்கணும். வாயை புத்திட்டு இருந்தா டக்குன்னு தலையில் ஏறி உன கும்முன்னு கும்பிடுவான். எப்படி சொல்லுங்க? கும்முன்னு கும்மி உன கூடி குறுக வச்சு படுக்க வச்சிருவான், பிளாட் பண்ணிடுவான். மறுமொழி கொடுக்கணும். அவன் பேசும்போது நீங்களும் பேசணும். அதற்கு நான் மறுமொழியாக, வாசிங்க. அவன் சூப்பர்யா சூப்பர்யா சொல்லுங்க, சூப்பர். 10 எல்லாரும் சூப்பர் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க சூப்பர். இந்த ஆராதனை சூப்பர் ஆராதனை, இன்றைய பிரசங்கம் சூப்பர். அதற்கு நான் மறுமொழியாக சொல்றா பாருங்க, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை, எல்லா கரங்களை தட்டுங்க, உங்களுக்கு காரியம், கை கூட சொல்ல மாட்டீங்களே, உங்களுக்கு காரியம், உங்களுக்கு காரியம், உங்களுக்கு காரியம். யாரு? பரலோகத்தின் தேவனானவர். அடுத்தது ஹோலி ஸ்பிரிட். மேலே போனவரும் உங்களுக்கு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இனிமே காரியம் கைகூடும். அவருடைய ஊழியக்காரராக நாங்கள் எழுந்து கட்டுவோம். எல்லாரும் சேர்த்து எழுந்து. மறுபடியும் உங்களுக்கோ வென்றால், அவன் அந்த பாருங்க, இந்த நிந்திக்கிறவன், அதில் நடக்காதுன்னு சொல்கிறவன், அதில் முடியாதுன்னு சொல்கிறவன், உங்கள்கிட்ட நீ நல்லா ஜெபம் பண்ணியா, நான் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்கிறவன், உங்களுக்கு எனக்கு பங்கும் இல்லை, பார்த்து என்னங்க இங்கே பாருங்க, அப்படி தானே? நாங்கள் எழுந்து கட்டுவோம், உங்களுக்கோ வென்றால் எருசலேமில் பங்கும் இல்லை, பாத்தியம் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே வாய் திறந்து அவர்களுடனே கவுண்டர். அவன் ஒரு கவுண்டர் போடுறப்ப நீங்கள் கவுண்டரை வாயிலிருந்து பேசிடணும். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? அதோட பாருங்க, காரியம் சூப்பர் சூப்பர் சூப்பர். அதே நெகேமியாவின் புஸ்தகம், நெகேமியா 6:15-16மா, நெகேமியா 6:15-16, நெகேமியா 6:15-16 போடுமா, வாசிங்க. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எழில் மாதம் 25ஆம் தேதியில், எப்பா பெரிய காரியம் 52 நாளில் கட்டி முடிஞ்சிருச்சு. பத்தாத பெரிய காரியம் சிம்பிளா முடிஞ்சிருச்சு. நீங்க ஒரு வீட்டை கட்டுறதுனாங்க உங்களுக்கு தெரியும். என்ட்ரி அப்பா வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, இன்னும் எத்தனை பேர் வீட்டை கட்டிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும். அப்பா தலைவலிப்பாது. அலங்கம் அலங்கம் மதில் சுவர் 52 நாளைக்குள்ளே கட்டி முடிந்ததென்றால் நெகேமியாவின் மேலே கர்த்தருடைய கரம் இருந்தது. அதாவது பிரசன்ஸ், சென்சிங் ஹோலி ஸ்பிரிட் பிரசன்ஸ் உங்களுடனே நிரந்தரமாய் வாசம் பண்ணும்படி உங்களுக்குள்ளே ஹோலி ஸ்பிரிட் தங்கி இருக்கிறார். அடுத்த வசனம் தான் ரொம்ப சூப்பர். அடுத்த வசனம் 16.
போடுமா? வாசி, சதம் போடு, எல்லாம் சதம் போடு வாசிங்க. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்ட போது, எங்கள் சுற்றுப்புறத்தராகிய புறஜாதியான அனைவரும் கண்ட போது மிகவும், இங்க பாருங்க, பகைஞர் சுற்றுப்புறத்தார் அதை பார்த்தாங்க. முனையற்று போயின்னா இதான் முனையற்று போய், கரெக்டா? ஆன்னு பார்க்குறான். என்னடா எங்கேயோ வந்தா 52 நாளில் இவ்வளோ பெரிய அலங்கத்தை கட்டி முடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று. பகைஞர் புறஜாதி, 2 குரூப்பு. பகைஞர் அதான் சன்பல்லா தொவியா. அடுத்தது புறஜாதி. 2 விதமான ஜனங்கள் கேட்டபோதும் கண்டபோதும் முனையற்று போய் இந்த கிரியை, இந்த காரியம் இவர்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். இதில் முக்கியமான வார்த்தை இந்த கிரியை. யார் கிரியை? டாடி காட் செய்கிற கிரியை. விசுவாசிக்கிறீங்களா? டாடி காட் 24/7ங்க. நம்ம தூங்குகிறோம், அவர் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை. 24/7 உனக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதான் கிரியை. ஹோலி ஸ்பிரிட் 24/7, இயேசு கிறிஸ்து 24/7, தேவதூதர்கள் 24/7. இப்படி 4 விதத்தில் நமக்காய் செயல்படுகிற பிதா, குமாரன், பரிசுத்தாவி, தேவதூதர்கள் செயல்படுகிற செயல்பாட்டில் இனிமே என்ன நடக்க போகுது? பரலோகத்தின் தேவன் உங்களுக்கும் எனக்கும் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறதை இந்த நாளிலே உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். காரியம் கைகூடும். ஏனென்றால் நீங்களும் நானும் அப்பாவின் பிள்ளைகள். ஓனர் ஆஃப் த ஹெவன் எர்த், வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரருடைய பிள்ளைகள். ஆமென். பரிசுத்த ஏசாயா 64 வாமா, டீச்சிங் ஏசாயா 64 மறுபடியும் வா. எங்கே விட்டோன்னா அங்கே மறுபடியும் வந்துடுவேன். இடையில இப்படி கருத்தை தீர்க்கதரிசனமாக வார்த்தையை கொடுத்து அதை எங்கள் ஆவியானவரே பேசிகிட்டு இருக்கிறாரு. வாசிங்க. நாங்கள் எதிர்பார்த்திராத, இதுக்கு தான் அங்கே போனேன், காரியங்கள். வாசிங்க. நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்யும்படி இறங்கினீர். உமது சன்னதியில் பர்வதங்கள் உருகி போயின. அடுத்து இதான் தேவனே உமக்கு. யாரெல்லாம் காத்திருக்கிறீங்க? நான் காத்துக்கிறேன்ப்பா. எதுக்கு? பர்த்துக்கு காத்துக்கிறேன். கட்டில் வேணும், பீரோ வேணும், கோல்டு வேணும். என்ட்ரி கூட அதில் ஒரு வார்த்தை சொன்னோம், பூமியில் ஒன்று வைக்க, அது மேலே வை, எல்லாம் உனக்கு வரும்னா. எல்லாம் இங்கேருந்து போனது தான். இங்கேருந்து போனதை அவன் பிடிச்சிக்கிட்டான், அதனால பேசுகிறான். ஆமாம். தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்கள் நீர் செய்ய. ஐயா, அவர் தாயா செய்கிறவர். சொல்லுங்க, டாடி தான் எங்களுக்கு செய்கிறவர். தூதர்கள் எங்களுக்கு செய்கிறாங்க, ஹோலி ஸ்பிரிட் செய்கிறாங்க, ஜீசஸ் செய்கிறாங்க. ஓ காஷிகா வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் இந்த காலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் மறைந்தனக்காய் இந்த காலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே
அரும் துணையே, பாவைக்கு நல்ல தீபமிதே. பாடுவோம். ஆபத்திலே அரும் துணையே, என்னை மறவா இயேசுநாதா, என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, தயவா என்னை நடத்தும். பயப்படாதே. எல்லாரும் வாய் திறந்து ஆளே பாதுகாப்பேன் என்றாலே சோத்திரம். பயப்படாதே வலங்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே சோத்திரம். பாசம் என்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசமன்னை நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே சோத்திரம். ஆக்கினியே மயிலாக அன்பரை என்னை காத்திடுவே. ஆக்கினியே மயிலாக அன்பரை என்னை காத்திடுவே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா. இதில் அவரை குறித்து 2 வார்த்தை நம்ம பாடணும் இல்லையா? என்னை மறவாதவர் உந்தன் தயவால் என்னை நடத்தும். உந்தன் தயவு என்னை மறக்கலை. நீங்கள் உங்களுடைய தயவில் எங்களை நடத்தும். தாமுடைய அவருக்கு ஒப்பு கொடுங்க. எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருங்க. அது நடக்கலையே அவர் தயவில் உங்களுக்கு நடக்கும். அவர் உங்களை மறக்கலை. மறுபடியும் உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் அவர் தாங்க நமக்கு செய்பவர். காத்திருக்கிறையா? அவங்களுக்கு தான் செய்கிறார். உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை, செவியால் உணர்ந்து அவைகளை கண்டதும் இல்லை. அவர்கிட்ட தான் இருக்கு. உங்களுக்கு எனக்கு செய்கிற காரியத்தை பிசாசு பார்க்க முடியாது.
அதோட புரியுதா? பிசாசு கேட்க முடியாது. உங்களுக்கு எனக்கு செய்கிற காரியத்தை பிசாசு தொட முடியாது. நீர் செய்பவைகளை பிசாசு கேட்க முடியாது, பிசாசு உணர முடியாது, பிசாசு பார்க்க முடியாது. ஆனால் ஒருத்தருக்கு தெரியும். அடுத்த வசனம், மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவைகளையும் உம்மை நினைக்கிறவைகளையும் நீங்களும் நானும் காத்திருக்கிறோம். அவர் செய்கிறத பிரம்மாண்டமான அளவில் நீங்கள் நானும் பார்க்க போகிறீங்க. இந்த ஸ்தலத்துக்கு பெயரே பிரம்மாண்டம், இந்த ஸ்தலத்துக்கு பெயர் பயங்கரம், இந்த ஸ்தலத்துக்கு பெயர் தேவனுடைய அற்புத ஸ்தலம், இந்த ஸ்தலத்துக்கு பெயர் சூப்பர் நேச்சுரல் ஹோலி ஸ்பிரிட் விசிட்டேஷன் ஸ்தலம், கேம்பஸ். ஆனால் நான் மகிழ்ச்சியாய், சொல்லுங்க, மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்கள். பாஸ்டர், நீதியை செய்கிறதா? அது கூட தப்பு ஐயா. நீங்கள் நீதியை செய்கிறவர்கள் அல்ல, நீதியை சொல்லுவது. ஆமென். நீங்களும் நானும் விசுவாசத்தினால் தேவ நீதியாய் இருக்கிறோம். நீங்கள் நீதி, உங்கள் பெயர் நீதிமான். ஆகவே இந்த நீதியிலிருந்து வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கணும், வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த நீதியில் இருந்து அவரை நினச்சிக்கிட்டே இருக்கணும். உண்மை நினைக்கிறவர்களையும். கரெக்டா? கரெக்டா? உண்மை நினைக்கிறவர், அவர் நினச்சிக்கிட்டே இருங்க. வார்த்தையை நினச்சிக்கிட்டே இருங்க. வார்த்தையை மெடிடேட் வேலை செஞ்சுக்கிட்டே நினைக்கலாம். படுக்கும்போதே நான் விழிப்பாக இருக்கிறேன், ஆத்மா விழிப்பாக இருக்கு அப்படின்னு தாவீது சொல்கிறாரே. இந்த நீதிக்குள் இருந்து மகிழ்ச்சியாக இருங்க. இந்த நீதிக்குள் இருந்து அவரை நினச்சிக்கிட்டே இருங்க. அந்த நினைவுக்கு பெயர்தான் கிறிஸ்து இயேசு விழுந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அந்த நினைவுக்கு பெயர்தான் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை. அந்த நினைவுக்கு பெயர் ஆவியின் சிந்தை. அந்த நினைவுக்கு பெயர் கிறிஸ்துவின் சிந்தை. அந்த நினைவுக்கு பெயர் உண்மை எதுவோ, ஒழுக்கம் எதுவோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நீதி எதுவோ, கற்பு எதுவோ, இவைகளையே சிந்தித்து கொண்டு இருங்கள். தாவீது சொல்கிறான், பரலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம், வேற தேவன் இல்லை. இந்த பூமியில் உம்மை தவிர எனக்கு வேற விருப்பம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனை பயங்கரமாக ஆசீர்வதிச்சிட்டாரு. அவனுக்கு வேற இந்த பூமியில் ஆசீர்வாதம் எல்லாம் அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் எவ்வளோ வசனத்தை புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவு அந்த ஃபுல்ஃபில்மெண்ட்டில் உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ப்ராஸ்பரிட்டியை பார்ப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்திராத காத்திருக்கிற உங்களுக்கு அவர் செயல்பாடுகளுக்குள்ள பெரிய பெரிய நன்மைகள் வரும். ஆனால் இப்போது என்ன ஆயத்தப்படுத்திட்டாரு, எனக்கு எப்படிலாம் வரப்போகுது, எப்படிலாம் சொல்லியிருக்கிறேன், எப்படியெல்லாம் பேசியிருக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியும். என்னை ஆயத்தப்படுத்திட்டாரு. எனக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறாரு. அந்த ஆசீர்வாதத்தின் மேல் என் எண்ணத்தை வைக்காதபடி, அவர் மேலேயே என் எண்ணத்தை வைக்கும்படி ஆவியானவர் எனக்கு உதவி செஞ்சுட்டே வர்றார். இதுதான் ஆவியின் சிந்தை. உங்களுக்கு சொன்னேன், 10 லட்சம் சாட்சி சொன்னேன். அதில் 1 லட்சம் தசபாகம் கொடுத்தாச்சு. மறுபடியும் நான் அந்தமான் போயிருந்தப்ப அவர் தான் கிரேஸ் ப்ரீச்சர், நம்மளை மாதிரி கிரேஸ் ப்ரீச்சர். நான் போகிறப்பெல்லாம் நல்லா உபசரிப்பார்.
அந்த கிரேஸ் ட்ரூத் அவருக்கு முழுமையாக வந்ததுனால அப்பா, அம்மா, சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து ஊழியத்தை பண்ணாங்க. அவரை தப்பாக பேசுகிறேன்னு சொல்லி அவரை அனுப்பிச்சிட்டாங்க. அந்த சர்ச்சு டெடிக்கேஷன் நான் தான் பண்ணேன். அப்பா, அம்மா யாருமே வரல. ஆனால் இவர் போய் இன்விடேஷன் கூப்பிட்டு வந்தார். இடையில போயிட்டு வராரு. ஹி இஸ் வாக்கிங் இன் லவ். அவர் கிரேஸ், நல்ல வீடு, நல்ல சர்ச்சு, சூப்பராக கட்டியிருக்கிறாரு. சூப்பர் சர்ச்சு. வீடு கொஞ்சம் நிற்கிது, இல்லை உள்ளெல்லாம் முடிச்சார், வெளியே கொஞ்சம் நிற்கிது. கர்த்தர் ஏவுனார். 1,00,000 ரூபாய் அவருக்கு அனுப்பு. நான் இனிமேல் லட்சமாக தான் கொடுக்க போகிறேன். 1000 தான் கொடுக்க போகிறேன். 1,00,000 அவருக்கு அனுப்பு. 1,00,000 அனுப்பிச்சாச்சு. ஏன் சொன்னேன்? என் எண்ணம் உலகத்தில் இல்லை, உலகத்தின் ஆசீர்வாதத்தில் இல்லை. என் எண்ணம் தேவன் எனக்கு வச்சார் பாருங்க, அந்த எண்ணமாக இருக்கிறபடியால் நான் அப்படி விதைக்கிறதுக்கு அது பெருசாகவே எனக்கு தெரியல. ஏப்பா, நீ கர்த்தர் உனக்கு கொடுத்தா 1,00,000 சபை கொடுக்கறது நீ யோசித்தேன்னா இன்னும் ஒட்டிகிட்டு இருக்கு. 1,00,000 கொடுத்து பாஸ்ட் என்ன பண்ண போகிறாரு? இப்போ சொன்னேன் இல்லையா, அதைத்தான் பண்ணுவாருப்பா. எனக்கு வச்சுக்கிறதுக்கு இல்லை, மீதி பணம்லாம் பத்திரமா இருக்குது. அதையும் சொல்லிடுறேன். 60% சபையில் வர காணிக்கையில் 60% வெளியே காணிக்க போகுது. 60%. அதனால் ஐயோ இவ்வளோ 10,00,000 வந்துச்சு, 1 கோடி வந்துச்சு, 10,00,000 கொடுக்கறது அப்படின்னு யோசிக்காத. அப்படி யோசித்தா ஒரு எண்ணம் ஒன்று மனுஷங்கமாக இருக்குது. லாஸ்ட்டுக்கே 10,00,000 கொடுத்துக்கிட்டு, இல்லைப்பா நீ கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ப்பா, நீ வச்சுக்காத, கொடு, எவ்வளோ கொடுத்தாலும் அதில் தசமமாக கொடுத்துரு, வச்சுக்காத, அது கர்த்தருடையது. ஆமென். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? நீதிக்குள்ள இருந்து மகிழ்ச்சி, நீதிக்குள்ள இருந்து அவரை நினைப்பது, பரலோகத்தை நினைப்பது, அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்ற நினைவிலே வாழ்வது. ஆமென். எதில் ஹோலி ஸ்பிரிட் தானே இன்றைக்கி வெளிப்பாடு. ஹோலி ஸ்பிரிட் தானே இன்றைக்கி வெளிப்பாடு. உலக தோற்றத்துக்கு முன்னே கர்த்தர் ஆயத்தம் பண்ணதை பிசாசு கண்ணு பார்க்கலை, காது கேட்கலை, தொடவும் முடியாது. அதான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை பிசாசு பார்க்க முடியாது, பிசாசு தொட முடியாது, பிசாசு கேட்க முடியாது. ஆனால் ஒன்றுக்கு வந்து 2 9 10 பவர்ஃபுல் வேர்ட் வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூர்கிறவர்களுக்கு ஆயத்தம், எல்லாம் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறதில்ல, எல்லாம் ஆயத்தப்படுத்திட்டாரு. யாரோட பேசணும், யாரை தொடணும், யார் ஆவி ஏவணும், யாரை இணங்க பண்ணணும், ஆயத்தப்படுத்திட்டாரு. கழுது ஆயத்தப்படுத்தினாரா? மீன் ஆயத்தப்படுத்தினாரா? சொல்லுங்க. திமிங்கலத்தை ஆயத்தப்படுத்தினாரா? உங்களுக்கு கழுதையும் கிடையாது, மீனும் கிடையாது, திமிங்கலம் கிடையாது. உங்களுக்கு எவனோ மனுஷன் ஆயத்தப்படுத்திட்டாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்திட்டாருன்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு மனுஷன் ஆயத்தப்படுத்திட்டாருன்னு சொல்லுங்க. ஒரு ஃபேவர் எனக்கு வருதுன்னு சொல்லுங்க. நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? அதான் சிந்த மேலே இருக்கிறதான் பெற்றுக்கொள்ள ஆயத்தம். விருப்பத்தை அவர் மேலே வச்சா எல்லாம் உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீ கொடுத்துக்கிட்டே இருப்ப, நீ ஆரோக்கியமாக இருப்ப, சுகமாக இருப்ப, விசுவாசமாக இருப்ப, அவரை போல இருப்பாய். அவராகவே மாறி விடுவோம். ஆமென். என்னங்க சொல்ல மாட்டீங்க? ஆமென் சொல்ல மாட்டீங்க? எல்லாம் சத்தம் பத்தாத, சத்தம் பத்தாத, சத்தம் பத்தாத. மறுபடியும் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம். ஐயா, என் கண் பார்க்கல, என் காது கேட்கல, என் இருதயத்தில் தோன்றலை. அப்போ
அடுத்த வசனம் வரப்போகுது. ஆனால் எனக்குள் இருக்கிற ஆவியானவர் என் கண்ணில் பார்க்க, என் காதில் கேட்க, என் இருதயத்தில் தோன்றவும் ஆவியானவர் செய்வார். அடுத்த வசனம் போடுமா. நமக்கோ தேவன் அவைகளை, அவைனா எது? எனக்கு எழுதியிருக்கிறது. உங்களுக்கு தான் எழுதியிருக்கு. எனக்கு சொன்னது, உங்களுக்குள்ள வச்ச தரிசனம், உங்களுக்குள்ள வச்ச விசுவாசம், உங்களுக்கு வச்சுக்கிற எதிர்பார்ப்பு, அதெல்லாம் அவர் தான் உண்டு பண்ணாரு. எனக்கு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. உங்களுக்கெல்லாம் உண்டு பண்ணுவார். எந்த மனுஷனும் மேன்மை பாராட்டாதபடி இது கிரியினால் உண்டானது அல்ல, அவரால் தான் உண்டாகுது. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியில வெளிப்படை, அதை உள்ள அது ஆவியில, அது ஆவியில அப்பா இருக்கப்பா, ரொம்ப இருக்கப்பா. நான் தரிசனம் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், வார்த்தையை பேசிகிட்டே இருக்கிறேன், எழுதுகிட்டே இருக்கிறேன். நான் 24/7 கிடையாது. நான் காலை நேரம் அவரோட ஆவி. நீ எவ்வளோ நேரம் ஜெபிக்கிற, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நீ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுற, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுப்பா. அதனால் தூங்கிட்டு இருக்காத, இந்த பக்கம் சொல்லிடுறேன். ஏன்னா உன் ஜபத்தை அளவுகோலாக வச்சு நான் காலையில் எந்திரிச்சிட்டேன்னா அந்த அளவுகோலை வைக்காதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு. உன் ஜபத்தை விட உனக்குள் இருக்கிற ஆவியானவர் நமக்குள் இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை, உங்களுக்கு தீர்மானித்ததை, உங்களுக்கு வச்சதை அவர் அறிந்தபடியால் அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு ஜபம் பண்ணும்போது, ஆனால் அதுக்கு முன்னால் உங்கள் ஆவியில் அது தோன்றும், உங்கள் ஆவியில் அது உண்டாகும். உங்கள் ஆவியில் அந்த வசனத்தின் வெளிச்சம் வரும். அந்த வசனத்தின் வெளிச்சம் அது காட்சியாய் மாறும். இந்த வசனத்துக்குள்ளே உங்களுக்கு விசுவாசம் வரும். இந்த வசனத்துக்குள்ளே உங்களுக்கு கைடன்ஸ் வரும். இந்த வசனத்துக்குள்ள இப்படி நட என்று வரும். அதில் நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். அது மாத்திரமல்ல, ஆவியானுடைய பெரிய ஃபங்க்ஷனு பிதாவின் ஆழம் தெரியும். ஆகவே உங்களுக்காக நமக்குள்ளே இருக்கிறார் இல்லையா. யோவான் 14 வாஸ்து காமிச்சா இல்லையா. யோவான் 14 நமக்குள்ளே நிரந்தரமாய் வாசமாக இருக்கிறார் இல்லையா. அவர் என்ன பண்ணுவார்? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காய் வேண்டுதல் செய்வார். அங்கே தான் காரியங்கள் உங்களுக்கு ஷிஃப்ட் ஆக போகுது, காரியங்கள் நடக்க போகுது, காரியங்கள் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆக போகுது, காரியங்கள் பிறக்க போகுது, காரியங்கள் சம்பவிக்க போகுது. இதிலும் பெரிதான காரியங்களை பார்க்க போகிறோம். புதிய காரியத்தை பார்க்க போகிறோம். பயங்கரமான காரியத்தை பார்க்க போகிறோம். தேவன் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். தேவன் நம்மை மேன்மைப்படுத்த போகிறார். ஹோலி ஸ்பிரிட்டுக்கு நம்ம ஈல்டு பண்ணுவோம். ஆமென். 2 சொன்னேன். 1 பர்சன், அடுத்தது பிளேஸ். ஹோலி ஸ்பிரிட்டும் பர்சன், கூடுகிற இடமும் பிளேஸ். ஹோலி ஸ்பிரிட் இடத்துல மட்டும் கூடுறதில்ல, எனக்கு மனுஷனாகி எனக்குள்ளே நிரந்தரமாய் தங்கி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. செய்திக்குள்ளே போல இதுதான் செய்தி. 3வது வாரம் தொடரும். எந்திரிச்சு நிற்போமா? தேவனின் ஆலயமே. அந்த பாட்டு போடுமா? தேவனின் ஆலயமே. இந்த பாட்டு பாடி ஒரு 5 minutes பாட்டு பாடி ஒர்ஷிப் பண்ணி, அப்புறம் போன வாரம் ஃபாதர் பாட்டு பாடினோம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். தேவனின் ஆலயம் அல்லையா? சரி. பிரசன்னம்
பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கேட்டு சேரணுமே, இன்னும் கேட்டு சேரணுமே. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஆவியானவர் எனக்குள்ள நிரந்தரமாய் வாசமாய் இருக்கிறார். அவர் என் மனதிலே வைப்ரேஷன், என் ஸ்பிரிட்டிலே இன்ஸ்பிரேஷன், என் ஆத்மாவின் 5 பகுதியிலும் ஆக்குபேஷன். ஆவியிலே நடத்தப்பட, வார்த்தையிலே நடத்தப்பட இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் பைபிளை வாசிங்க. நீங்கள் காரியத்தெல்லாம் பொருட்படுத்தாங்க. நீங்கள் ரெகுலராக பைபிளை வாசித்து தோத்திரம் பண்ணாவே அது பாட்டுக்கு வசனம் உண்டாகும். இன்றைக்கி காலையில் தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஒரு வசனம் உண்டாச்சு, ரொம்ப பவர்ஃபுல் வசனம். உடனே பிரித்து பார்த்தேன், தாவீதுக்கு நான் போய், அப்பா என்ன வசனம் ஐயா. மார்ட்டின் எல்சடாய்க்கு நான் போய், வசனம் உண்டாகும். அங்கே வாங்க சொல்லுங்க, எனக்கு எங்கள் டாடி போய் சொல்லவே மாட்டார். எனக்கு எங்கள் டாடி சத்தியம் பண்ணி இருக்கிறார், ஆணையிட்டிருக்கிறார். அந்த ஆணையிலே அவர் மாறாதவராய் எனக்கு வருகிற நாட்கள் நானும் ஹோலி ஸ்பிரிட்டும் எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உலக தோற்றத்துக்கு முன்னே எனக்கு ஆயத்தம் பண்ணினது. என் கண்ணு பார்க்கல, காது கேட்கல, நான் உணரலை. ஆனால் எனக்குள் இருக்கிற ஆவியானவருக்கு அது தெரியும். அது தெரிஞ்சதுனால எனக்குள்ள அந்த நினைவு வந்துச்சு, அந்த உணர்வு வந்துச்சு, அது அறிக்கை வந்துச்சு. எனக்குள் வருகிற நினைவு, எனக்குள் வருகிற உணர்வு, எனக்குள் வருகிற அறிக்கை என்னை குறித்த தேவ தீர்மானத்தில் ஆவியானவர் எனக்குள்ள உண்டு பண்ணினார். எனக்குள் தங்கியிருக்கிற ஆவியானவரும் எனக்காக எல்லா காரியத்திலும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்கிறபடியால் நான் அடுத்த நிலைமையில், அடுத்த நன்மையில், அடுத்த ஆசீர்வாதத்தில், அடுத்த சாட்சியிலே கொண்டு வரப்பட்டதற்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த செய்தியை கொடுத்த எங்கள் பாஸ்டரை, அவன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் சபையார் எல்லாரையும், எங்கள் சபையின் குடும்பங்கள் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உலகம் முழுவதும் இருக்கிற யூதர்களையும், உலகம் முழுவதும் இருக்கிற பரிசுத்தவான்களையும், இந்தியாவில் இருக்கிற பரிசுத்தவான்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.